ஒரு டீல் பேசுகிறோன்னா உள்ளுக்கு 1000 வெஞ்சன்ஸ் இருந்தாலும் இது டீலாக பேசிக்கலாம். உனக்கும் எனக்கும் பழசு பார்க்க அவ்வளோ இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஃபேராக இரு, நான் உனக்கு ஃபேராக இருக்கேன், இல்லை இதுதான் டீல், நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு இதை கொடுன்னு அந்த ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அங்கே நடக்கணும்ல. ஸோ அந்த பொண்ணுகிட்ட அந்த கான்வர்சேஷன் பண்ணவே யாரை நீங்கள் தயாராக இல்லை. அது ஹெல்த்தியாக இருக்குதோ இல்லையோ கான்வர்சேஷன் பண்ணவே நீங்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு போய் QCயில் உட்கார வைக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு பழச மைண்டில் வச்சுக்கிட்டோ இல்லை அந்த பொண்ணு அந்த குறைய இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவாக சொல்லிச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணலன்னா நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் அந்த பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் விற்பீங்க, வித்து பாயிண்ட்ஸ் வாங்குவீங்க. பாயிண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவீங்க. அந்த இடத்த பார்டரை தாண்டி போனால் தானே நீங்கள் பிக் பாஸ் ரூம்க்கே போக முடியும். ஸோ அந்த பார்டரை தாண்டறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. இதுதான் IPRP அப்படின்ற மாதிரி. இதுதான் ஆதிரைக்கும் பாருக்குமே நடுவில் வரும். ஆதிரை என்னதான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலும் இப்போ இந்த இடத்துல பிக் பாஸ் என்ன வைக்கிறாரு, அந்த அப்கிரேட் பண்ணதில் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கும் ஜூஸ் கடைக்கும் வந்து தனித்தனியாக ஒரு கடைக்கும் ஒரு வாட்டி ஒரு கடைக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்க குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹைஜீன் எப்படி இருக்குது, அவங்க ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தானே போகிறாங்க. அப்போ தானே FJ கடையில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ அவர் வந்து இங்கே உட்காராதீங்கன்னு பேசுகிறார். அந்த மேடை மேலே உட்காந்த பிரச்சனை, இது மேலே உட்காந்த பிரச்சனை. அதே மாதிரி உட்காராதீங்க, இது இப்போ ஃபுட்டு இருக்கிற இடம், ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லும்போது ஏன்பா ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கி மேடை மேலே உட்காந்தா வந்து சப்பாத்தி மாவு பேசுகிற இடம், அதனால கொடுக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் கேஸ் லைட்டரை எடுத்து வச்சுக்கிறதும், ஒருத்தங்களுக்கு வந்து பழி வாங்கணுன்றதுக்காக டீ குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மொத்த பேருக்கும் டீயே போடாமல் ஸ்டாப் பண்ணி பிரவீனை வெளில கூட்டின்னு வந்ததும், மொத்த பேருக்கும் சாப்பாடு வந்து பாதிக்குதுன்னு தெரிஞ்சுமே யாரையுமே சமைக்கக்கூடாதுன்னு கெமியை வந்துட்டு ஹாஷாக பேசினதும், அதனால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண போனதும், அப்போது நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு கொடுத்த மரியாதையா இல்லை யாருமே சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சப்புறமோ நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணீங்களே, பவர் உங்கள் கையில் இருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன அந்த ஃபுட்டுக்கு மரியாதை கொடுத்தீங்க, இல்லை அந்த ஃபுட்டு சமைக்கிற பிரவீனுக்கோ கெமிக்கே என்ன மரியாதை கொடுத்தீங்க? அப்போ உங்கள் கையில் ஒரு பவர் வந்தால் நீங்கள் ஒன்று செய்யும்போது மற்றவங்க கையில் அந்த பவர் வந்தால் மட்டும் உங்கள் கண்ணை உறுத்துது, காது உறுத்துது, குத்துதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அப்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக பாரு பண்ணாங்க. ஸோ ஒரு கடைக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அதுதானே இன்னொரு பாயிண்ட் வருது. இப்போ வந்து எப்படியாவது வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி QCயை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும். அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் கெஞ்சியாவது மிஞ்சியாவது என்னத்தையோ ஒன்று பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை விற்க வைக்கணும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை விற்க வச்சு சாமர்த்தியமாக பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அங்கே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? உனக்கு எனக்கு முன்னே ஒரு டீல் போகுது, நீ கொஞ்சம் ஹையர் போஸ்டிங்கில் இருக்க, நீ க்ரீன் இங்கில் சைன் பண்ணாதான் வந்து எனக்கான அந்த விஷயங்கள் வந்து அக்செப்ட் ஆகப்படும், இல்லைனா லீகலாக அப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ஆஃபீஸரை முறைச்சிக்கிட்டா எப்படி வேலை ஆகுன்ற கொஞ்சம் அறிவு கூடவா யாருக்குமே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் பார்வை தூக்கி போடுறோமே, அவங்க அதை அப்ரூவல் பண்ணலாம், நம்ம இந்த டாஸ்க்கை எப்படி விளையாட முடியும், டாஸ்கில் எப்படி ஜெயிக்க முடியும், டாஸ்கில் எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க முடியுன்ற கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவான ஒரு சென்ஸ் யாருக்குமே இல்லையா? தெரிஞ்சிருந்தால் எல்லாருமே சேர்ந்து பார்வை எப்படி QCயாக போட்டிருப்பீங்க அப்படின்னும் போது இதை தான்